வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது வார பலன்கள். தொடங்கும் நாள் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 27ஆம் தேதி ஜூலை மாதம் தொடங்கி அடுத்த சனிக்கிழமை என்ன 2ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் பலன்களை இப்பொழுது நாம் பார்க்கலாம். மேஷராசி. மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு அதிபதியான செவ்வாய் 5ஆம் வீட்டில் இருக்கிறார். இந்த மாதம் 29ஆம் தேதி அவர் கன்னிராசிக்குள் பிரவேசிக்கிறார். தொடர்ந்து கன்னிராசியில் இருக்கார். இப்போ செவ்வாய் 5ஆம் இடத்திலிருந்து 6ஆம் வீட்டிற்கு போவது நல்லதானா? செவ்வாயுடைய குணம் போர் குணம். அப்போது 5லேருந்து 6க்கு போகும்பொழுது என்னாகும்? நமக்கு அட்வான்டேஜ் தான் அது. வேகம், விவேகம், செயல்திறன் இதெல்லாம் உங்களுக்கு அதிகரிக்கும். அப்போது 29ஆம் தேதியிலேருந்து வரக்கூடிய நாட்கள் இன்னும் சிறப்பாகத்தான் சொல்லப்படுகிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதே நேரத்தில் சனி செவ்வாய் நேர் பார்வை இருக்கிறது. சனி மீன ராசியில் இருக்கிறார், செவ்வாயை நேரடியாக பார்க்கிறார். ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கூடுதல் கவனம் தேவை. வயிறு சம்பந்தப்பட்ட கோளாறு இருக்கிறவங்க, அல்சர் மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் கூடுதல் கவனம் சாப்பாட்டிலேருந்து எல்லாத்துக்கும் தேவை. அதே போல் படிக்கக்கூடிய மாணவர்கள் சின்ன பசங்க தான், ஆனால் இந்த காலத்தில் நம்ப முடியல. சின்ன பசங்களுக்கே கோபம் அதிகம் வருது. ஏன்னா வளர்க்கப்பட்ட விதம் அப்படின்னு தான் சொல்லணும். அப்போது உங்களுடைய கோபத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுங்கள். கோபம் பக்கத்தில் இருக்கிறவங்க இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அடிதடியில் ரொம்ப சீரியஸ் லெவலுக்கு போகிறது. நாங்கள் படிக்கிற காலத்துலலாம் அடிதடிலாம் நடக்கும், இல்லைன்னு சொல்ல. ஏதோ மண்ணில் புரண்டு 2 பேர் பிரித்து விட்ருவாங்க. இப்போ கத்தியோடு தான் வராங்க. தயவு செஞ்சு வன்முறை, கோபம் இதெல்லாம் விட்டு ஒழிக்கணும். அது ரொம்ப அவசியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. இந்த ஒரு காலகட்டத்தில் தனம், ஃபினான்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய செலவு எதனால் நிறைய ஏற்படும்னா, அவசியமாக ஏற்படுறதுங்கிறத தவிர்க்க முடியாது. அது உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்டது. ஆனால் சில நேரங்களில் ஃபேன்சி எக்ஸ்பென்சஸ், ஆடி தள்ளுபடி, தேவையோ இல்லையோ உங்களை தள்ளி விட்ருவாங்க. அதெல்லாம் கவனமாக பார்த்துங்க. அப்புறம் பர்சு காலின்னு பார்க்காதீங்க. 4ஆம் வீட்டில் புதன் வக்கரகதியில் சஞ்சாரம். அதனால் முக்கியமாக நல்ல காலேஜஸ் கிடைக்கும். படிக்கிற பசங்களுக்கு நல்ல இன்ஸ்டிடியூஷன்ஸு, காலேஜஸ்ஸு, வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாம் ரொம்ப பிரைட்டாக நான் பாருங்கள். நல்ல விஷயம் அது. மாத இறுதி சொல்லலாம். கிட்டத்தட்ட 29ஆம் தேதி செவ்வாய் வரும்போது அந்த இடத்துல சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கிறார்கள் 6ஆம் வீட்டில். அதுக்கு பேர் சந்திரமங்கள யோகம்னு பேர். சந்திரமங்கள யோகம் இருந்தால் நினைத்ததை முடிப்பதற்கான வேகம், சாதுரியம் இதெல்லாம் ஏற்படும். அது ரொம்ப அட்வான்டேஜஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். அதனால் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஓரளவுக்கு சாந்தமாக இருந்தால் போகிறோம். பல விஷயங்கள் நன்மையாக முடியும். பண விஷயத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு செயல்படாவிட்டால் செலவுகள் கட்டுக்கடங்காமல் போய்விடும். கடன் வாங்கிறதுலேயும் கவனம் தேவை. இந்த நேரத்தில் சில பர்ச்சேசஸ் நினைக்கலாம், நான் வீடு வாங்குகிறேன், அது வாங்குகிறேன், நல்ல விஷயந்தான். இருந்தாலும் ஃபினான்ஸை பற்றி கொஞ்சம் பிளான் பண்ணி செஞ்சால் நல்லது. என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. srirangamravi1@gmail.com. இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம். இது அப்பியர் ஆகும். இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க. எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க. நான் ஒருத்தன் தான் அதை பார்க்குறேன், செய்கிறேன். ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 3 பேர் பார்ப்போம், 4 பேர் பார்க்குறோம். அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. கட்டண சேவை தான். இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் ஆகும். சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு. அப்படி என்னால் முடியல. கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வணக்கம்.